இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பேசலாம் அப்படின்னா, ஜாதகத்துல ஒரு கேங்ஸ்டரா இல்ல ஒரு பெரிய ரவுடியா சம்பவம் பண்ணக்கூடிய ஆட்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதெல்லாம் உண்மையா சார் அப்படின்னா கண்டிப்பா உண்மைங்க. இந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட், இப்ப நான் சொல்ல போற விஷயங்கள் கிரகநிலைகள் இருந்தால் இவங்க ஒரு கேங்ஸ்டராவோ இல்ல ஒரு ரவுடியாவோ ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் இதுக்கு எந்த ஹவுஸ் நீங்க அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, லக்னத்துல இருந்து 3வது வீட்டை பார்க்கணும். ஏன் அப்படின்னா 3வது வீடு அது கை, யுவர் ஹேண்ட்ஸ், உங்களுடைய கையை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இந்த கையில நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னாலும் இந்த கை தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒருத்தரை போயிட்டு அடிக்கணும், அதுல இருந்து ரத்தம் வரணும் அப்படின்னாலும் இந்த கை தான். கத்தி எடுக்கிறது கை தான். ஸோ கையால பண்றாங்க. ஸோ இந்த தேர்ட் ஹவுஸோட எனர்ஜி உங்களுடைய கையில இருக்கும். இந்த இடத்துல செவ்வாய், ராகு இது ரெண்டும் சேர்ந்து இருந்தால் இந்த மாதிரி ரவுடியா உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இவங்க பகை நட்சத்திரத்துல இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஆகும். ஃப்ரெண்ட்லி சைன்ஸ்ல இல்ல ஃப்ரெண்ட்லி ஸ்டார் நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நடக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் தேர்ட் ஹவுஸ்ல மார்ஸ் அண்ட் ராகு கன்ஜங்ஷன், 3வது வீட்டுல செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து இருந்தால் இவங்க இந்த மாதிரி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இதே 8th லார்டு, 8 கூடிய கிரகம் இந்த செவ்வாய் ராகு கூட 3வது வீட்டுல சேர்ந்து இருந்தால் மற்றவர்களுடைய உயிரை எடுக்கும் அளவிற்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆட்கள் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா 8th ஹவுஸ் அந்த உயிர் பிரியற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி அடிதடியில பெரிய கலவரம்லாம் உண்டாகுது இல்லைங்களா, அப்போ உயிர் போயிடும் இல்லைங்களா. இந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த மாதிரி பண்ணக்கூடிய சம்பவங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இது ஒரு நார்மல் ரவுடிசம் அப்படி. இப்போ கேங்ஸ்டரா இருக்கணும். கேங்ஸ்டர் அதாவது எல்லா ரவுடிகளுக்கும் தலைமை தாங்குற ஒரு நபர், பெரிய ஆளு. அவரு சொன்னா சொல்லிட்டாரு அப்படின்னா மற்றவங்க எல்லாம் போயிட்டு சம்பவம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, செவ்வாய் ராகு 3வது வீட்டுல இருந்து, அந்த 3வது வீட்டுல இருந்து எண்ணி பாத்தீங்கன்னா 9th ஹவுஸ், டோட்டலா லக்னத்துல இருந்து 9th ஹவுஸ், தேர்ட் ஹவுஸ்ல இருந்து எண்ணி பாத்தீங்கன்னா 7th ஹவுஸ். ஸோ 9th ஹவுஸ்ல, லக்னத்துல இருந்து 9th ஹவுஸ்ல சூரியன் இருந்தாரு அப்படின்னா இவங்க கேங்ஸ்டர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஒருவேளை செவ்வாய் ராகு கூட 3வது வீட்லயே சூரியன் இருந்தாலும் கேங்ஸ்டர் ஆயிடுவாங்க. ஏன்னா சூரியன் அது எங்க இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க அந்த விஷயத்துல லீடரா இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் ஏதாவது ஒரு கட்டத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழில நீங்க லீடரா இருப்பீங்க. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பட்சத்தில் இவங்க இந்த மாதிரி தொழில் செய்யறாங்க இல்லைங்களா. ஸோ சூரியனோட எனர்ஜி 9th ஹவுஸ்ல இருந்து தேர்ட் ஹவுஸை பாக்குது. ஸோ ஆஸ்பெக்டா வருது. ஸோ சூரியனோட பார்வை தேர்ட் ஹவுஸ் மேல இந்த செவ்வாய் ராகு கன்ஜங்ஷன் மேல விழுறதால அவங்க ஒரு கேங்ஸ்டர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பெரிய தாதாவா இருப்பாங்க. ஒரு ஒரு நெட்வொர்க்கே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய டான்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அண்டர் வேர்ல்டு டான், அவங்களாம் வெளியே வரமாட்டாங்க. மறைமுகமா இருந்து எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்க கண்டிப்பா அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ஏன் நடக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நல்ல கேள்விதான். இது ஜஸ்ட் இட் இஸ் கர்மா. முன் ஜென்மத்துல இவங்களுக்கு யாராவது இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கடனை அவங்க தீக்கணும் இல்லைங்களா, அதனால இவங்க இந்த மாதிரி மாறிடுவாங்க. அதுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம நல்ல கர்மா செஞ்சோம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் நடக்கும். கெட்ட விஷயங்களை செய்யறோம் அப்படின்னா கெட்ட விஷயங்கள் தான் கண்டிப்பா நடக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்களை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு உயிரை துன்புறுத்துறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. அதுக்காக இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் இருக்கவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. இது கர்மா ஆட்டி படைக்குது, அவ்வளவுதான். கர்ம வினைகள் ஏதாவது ஒரு வழியில இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் விஷயம். அதே மாதிரி இந்த காம்பினேஷன் பாத்தீங்கன்னா 6th ஹவுஸ்ல அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் ராகு 6th ஹவுஸ்ல இருந்தது அப்படின்னா எதிரிங்களை வின் பண்ணக்கூடிய லெவலுக்கு
கேங்ஸ்டரா இருக்காங்களோ இல்லையோ, ரவுடியா இருக்காங்களோ இல்லையோ, அது வேற விஷயம். எதிரிங்களை வந்து வின் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா இவங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னா மத்தவங்களாம் பயப்படுவாங்க கண்டிப்பா. ஏன்னா இந்த செவ்வாயும் ராகும் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயங்கரமான ஒரு அந்த எப்படி சொல்றதுன்னா, அந்த அந்த கர்மா வந்து வெளிப்பட்டுனே இருக்கும். அவங்க ஒரு இடத்துல நிக்கிறாங்க அப்படின்னாலே கர்மா வந்து வெளிப்படும். மத்தவங்களுக்கு வந்து ஒரு ஃபியரை கிரியேட் பண்ணி விட்டுரும். கண்டிப்பா இந்த மாதிரிலாம் நடக்கும். நீங்க வேணா அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அன்பு அப்படின்னு தோணும். இவங்களுக்கு வந்து இவங்களுடைய அன்பு கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணும். ஒரு சிலரை பாத்தீங்கன்னா பயமா இருக்கும். காரணம் வந்து இந்த மாதிரி கர்மா தான். அதே மாதிரி செவ்வாய் ராகு காம்பினேஷன் வந்து இந்த நெருப்பு ராசிகளான மேஷம், அப்புறம் வந்து ஆஹ், சிம்மம், அப்புறம் வந்து தனுசு, இதுல இருந்துச்சுனாலும் இவங்களுக்கு வந்து கோபம் அதிகமா வரும். மற்றவங்களை அடிக்கணும் உதைக்கணும் அந்த மாதிரி தோணும். ஸோ இதுக்கு வந்து மீள்றதுக்கு வழி இருக்கு. எப்படி அப்படின்னா, மைண்டை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கிட்டீங்க. ஒரு மெடிடேஷன், நான் அடிக்கடி நிறைய எல்லா வீடியோஸ்லும் சொல்றதுதான், பிரச்சனை அப்படின்னு மைண்ட்ல வந்து பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. அப்புறம் வந்து நீங்க நம்ம சேனலுக்கு நியூ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்புறம் வந்து நான் கோஷாலா கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக க்ரௌட் ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். கோமாதாவோட அருள் வேணும் அப்படின்னா கீழே லிங்க்ல இருக்க டிஸ்கிரிப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உங்களால முடிஞ்ச உதவியை நன்கொடையா வழங்குங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். குருவே சரணம்.